தக்காளி 100 விதமான தக்காளி இருக்குங்க. மண்ணுக்கு ஏற்ற மாதிரி வர தக்காளி உங்கள் மண் உங்ககிட்ட இருக்கிற மண்ணில் என்ன வருமோ அதான் வரும். நீங்கள் வேற எங்கேயும் வராது, இதை வச்சிங்கன்னா வராது. சரிங்களா? இதனால இயற்கையை நீங்க நேசிங்க. கண்டிப்பா வந்து வழிமுறை கொடுக்கும். நம்மளுடைய சமுதாயங்கள் பின்னாடி நம்ம வழிமுறை கொடுக்கும். அப்ப இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய இயற்கை நேசிக்கணும். நம்ம கூட்டமைப்புல எல்லாரும் ஒன்று சேருங்க, அதை பதிவு பண்ணுங்க. நிறைய பேர் ஒன்று சேருங்க. கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா நான் கரூர்ல வந்து இப்ப விவசாயிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த நேம பதிவு பண்ணி வந்து அந்த இப்ப பண்ணிருக்கிற வந்து நாளைக்கு நம்ம முன்னாடி என்ன வளர்க்கலாம் அப்படிங்கிறத நாங்க அந்த ஆலோசித்து பண்ணலாம்னு. அப்ப இதுவரை நீங்களும் சேர்ந்து நல்லுடைய வழிமுறை பண்ணணும். இப்ப இல்லை நம்ம போகலாமா? நம்ம போகலாமா? அம்மா கூட இருக்கிறியா? வாடகை நான் வரமாட்டேன். இது வந்து என்னுடைய தொடர்ச்சியாக நான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னா விதை வந்து எடுத்து நடக்காது. அதுக்கு விதை நோக்க டைம் வேணும். வந்து அடுத்த வந்து மறுபடியும் போட்டு அப்படின்னா விதை நோக்கம் கிடையாது. சரிங்களா? நெல் அடுத்த வந்து நெல் கிடையாது. அதுக்கு விதை நோக்கம் அந்த விதை நோக்கம் இருந்தால் தான் அது முளைக்கும். முளைக்கிறது மட்டுமே அது கிடையாது. அதே மாதிரி செய்தி முளைக்கும் கிடைக்காது. இதுக்கெல்லாம் வந்து ஐயா சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி அந்த விதை ஓட்ட டைம் இருக்குது. அந்த ஓட்ட டைம் வந்து தொடர்ந்து 3 மாதம் இல்லைன்னா 4 மாதம் அந்த டைம் எழுதினா அது எப்பவே வாய்ப்பு கொடுப்போம். அந்த அமாவாசை வந்து அந்த விதையை இது மாதிரி படிப்புகள் அது மத்திய சொல்லியிருக்காங்க. அதனால் நான் இந்த மருத்துவத்தை பற்றி மட்டும் கொஞ்சம் சொல்லி விவரம் கொடுத்துக்கிறேன். அதெல்லாம் சந்தேகம் வேறு எதாவது கேட்கணும் கேளுங்க. என்னுடைய ஃபோன் 1 1
இந்த ரீஜியனில் இது நம்ம இளம் படி கற்றுன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி ஒவ்வொரு ரீஜியனில் என்னாச்சுன்னா விதையெல்லாம் போய் அவங்கவுங்களே வச்சுன்னு இல்லாமல் பண்ணையில் வாங்குறாங்களா இதில் விவசாய இதில் அவங்க கொடுக்குறது தான் வேலை. அதனால நம்ம இது விதையெல்லாம் இல்லைங்களா? இதனுடைய விதையெல்லாம் சைடு கடைகளில் இருக்கு பாருங்க. எல்லா பயிற்சியும் செய்யுங்க, எந்த வேலைகளும் நீங்க செய்யுங்க. ஆரோக்கியமா வாழலாம், நீண்ட நாள் உயிர் வாழ்றதுக்கு அந்த பொல்யூஷன் வந்து இல்லாத ஒரு காற்றை சுவாசிக்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு 5 மணிக்கு மேலே இருக்கு. அப்பதான் வந்து நீங்க வந்து ஒரு விவசாயி ஒரு ஊருக்கு வந்து மனநிலையை உடம்பு செய்ய முடியும். உங்கள எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். 5 மணிக்கு எத்தனை எத்தனை பேர் நேரமே எழுந்திருக்கு பரவாயில்ல. செல்போனை பார்க்கறது சொன்னீங்கன்னா தயவு செஞ்சு மறந்துடுங்க. அதனால அப்பா என்ன செஞ்சாங்க அம்மா என்ன செஞ்சாங்க கணக்கெல்லாம் வேண்டாம். நீங்க என்ன பண்ணிருக்கீங்களா உங்களுக்கு வேணும் அதெல்லாம் நீங்க லட்சியத்தை எடுத்துக்கீங்க. சரிங்களா? எடுத்துக்கீங்களா? எடுப்பீங்களா? எடுத்துக்கீங்களா? கை வச்சுங்க. எடுப்ப இனிமேல் நேரமே எழுந்திருக்குன்னு சொல்லுங்க. கை வச்சுங்க பார்க்கலாம். ஓகே, வெரி குட். நீங்கள் கத்திரிக்காய் பண்ணோன்னா ஏஐ போடுவாங்க, இப்படி பண்ணுவாங்க ப்ரைவேட் மாதிரி. அதில் தான் வைக்கணும். ஏன்னா தண்ணி நெல்லுக்கு வந்து பிளாட்டாக வேறு வேறு இல்லை போட்டிருக்கா டோட்டலாக மணிக்கணக்கு வந்து கால் பண்ணுறாங்க. நாட்டு விதைகளுக்காகவே வாழ்ந்தவர்தான். அந்த நாட்டு விதைகளை காப்பாற்றணும் எவ்வளோ சேகரிச்சு அவர் வழியாக நீ யூடியூப்ல நம்ம ஆனால் இந்த யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமாகவே எடுத்து போட்டு காட்டியிருக்கு. அதில் நிறைய யூடியூப் சேனல்கள் இருக்குது. அதில் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெரும்பாலுமா அண்ணா வந்து ரொம்ப அழகாக செஞ்சுட்டு இருக்காரு. தமிழ் விவசாயம் பல கூட்டங்கள் சார்பாக தொடர்ந்து நிறைய செஞ்சுட்டு இருக்கணுன்றதுக்காக நாங்கள் கௌரவப்படுத்துகிறோம். ரொம்ப நன்றிண்ணா, வாழ்த்துக்கள். ஒரு பலத்த கைத்தட்டல், நல்லா கைத்தட்டாங்க. எல்லாரும் பசிக்கவும் புரியுது, இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா கைத்தட்டலாம். ஒரு பலத்த கரகோஷங்க. ஒரு கிலோ